துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறிடும். ரொம்ப நாட்களாகவே கனவில் மட்டும் பார்த்த வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக நடக்கும்னு ரொம்ப பெரிய ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தன் குடும்பத்துல இருந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்காது. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் எங்க ஒரு இடத்துலயும் இவர்கள் சொல் பேச்சுக்களை யாரும் கேட்கவும் மாட்டாங்க, யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற போது இவர்கள் எப்படி தவிர்த்துட்டு நம்ம போலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏதாச்சும் சாப்பிட போனா கூட இவர்கள் எப்படியாச்சும் கழட்டி விட்டுலாம், ஏன்னா இவன் காசு கொடுக்க மாட்டான், இத்து போன பையன், ஒன்னுத்துக்குமே உதவாத பையன், இவனால கூட்டு போனா இவனுக்கு நம்ம தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால இவன் எப்படியாச்சும் கழட்டி விட்டுருங்க, இவன் நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இவனுக்காக நம்ம ஏன் செய்யணும்னு எப்போதுமே இந்த துலாம் ராசிக்காரர்களை விட்டுட்டு தான் நண்பர்களாக இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களை எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க, இவர்களை எப்படியாச்சும் கழட்டி விட்டுட்டு அவங்க போயிட்டு சந்தோஷமா இருந்து தந்துருவாங்க. இவர்களுக்கும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இவங்ககிட்ட போதுமான செல்வம் இருக்காது. முக்கியமா இவர்கள் சொல் பேச்சுக்களை யாரும் கேட்கறதே கிடையாதுங்க. மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, மரியாதை மதிப்பு, அந்த ஒரு விஷயம் என்பது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இழந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருந்துச்சு. இதனாலே இவர்கள் அதிகப்படியாக மற்ற நபர்களுடன் சேருவதை தவிர்த்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதிகமா யாருக்கூடையும் பேசுவதில்லை. இவர்களை தேடி யாரும் வந்தாலும் அதிகமா பேசப்படுவது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இவர்களால எந்த ஒரு நபருடன் சேர்ந்து வாழ முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவங்களே தனித்துவமா வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைன்றது எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா வேணும், செல்வத்தை சம்பாதிக்கணும்ன்ற பல எண்ணங்கள் விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் பெரிய அளவில மாற்றங்கள் ஏற்படலை. அதையும் தாண்டி காதல் வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதையும் தாண்டி திருமணம் செய்துக்கிட்டாலும் அந்த திருமண வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்கும் பொழுது சில நாட்கள்ல காதல் வாழ்க்கையில பிரச்சனை வந்து பிரிஞ்சும் போயிருக்காங்க, இந்த திருமண வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாமலும் பிரிஞ்சும் போயிருக்காங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்லது நடக்கும்னு நினைச்சு அந்த நம்பி இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஆரம்பிக்கும் இவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் இது நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலையும் இவர்கள் சந்தேகத்திலையும் மனசு போட்டு உடைச்சு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்ப வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கைய இவர்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியாம ரொம்பவே அவதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இவருடைய வாழ்க்கை என்னைக்குடா மாறும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா எந்த ஒரு விதத்திலையும் மாற்றங்கள் என்பது ஏற்படலை. ஆனா நிச்சயமா ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இத்தனை நாட்களாகியும் மாறல, இனியா மாறப்போகுதுன்னு இவருடைய மனசு உடைஞ்சு போச்சுன்றதாங்க உண்மையை சொல்லணும். இவர்கள் வாழவே பிடிக்கல, செத்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கே வந்துட்டாங்க. ஆனா ரொம்ப தப்பான விஷயம் தான். ஆனா இவருடைய மனநிலை என்பது அந்த அளவுக்கு மனசு ஃபுல்லா நிறைவா கஷ்டத்தை மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி யாருமே இல்லாத, எல்லோரும் இருந்தும் ஒரு அனாதை போல வாழக்கூடிய வாழ்க்கைன்றது இவர்களுக்கு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அப்படி இருக்காதுங்க. இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ, கவலைப்பட்டாங்களோ, கண்ணீர் விட்டு அழுதாங்களோ, அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எத்தனையோ நாட்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எதுக்குப்பா இப்படி கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்தெல்லாம் தீர்த்திட மாட்டானு ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டாங்க. ஆனா அதற்கான சரியான நேர காலங்கள் என்பது வந்துருச்சுங்க. அதற்கான சரியான காலங்கள் என்பது அமைஞ்சிருச்சு. இது நாள் வரைக்கும் மாறாத இந்த ஒரு வாழ்க்கை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது நடக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து ரொம்பவே கவலைப்பட்டு கஷ்டப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்க போகுது. இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் கஷ்டப்படவும் தேவை இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முழுமையான நிறைவான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில. சரி, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க போகுதுன்றது கேள்வியா இருக்கா? தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் ஒரு நல்ல வேலைக்கு தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுக்கு தேடி வேலை, எந்த ஒரு வேலைக்காக அலைகிறாங்களோ, இவர்கள் எந்த ஒரு இதுக்காக முயற்சி பண்றாங்களோ அதே வேலையை இவருக்கு கூட இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இவங்ககிட்ட இருந்து பறிச்சணுன்றதுக்காக இல்லாத பொருளாத வேலையெல்லாம் பார்த்து இவருடைய மதிப்பை குறைச்சி இவருடைய அந்த திறமைகளை மற்றவங்களுக்கு தெரிய விடாம பண்ணி அவர்களுடைய தேவைக்காக இவர்களை பல முறை பயன்படுத்திருக்காங்க இந்த துலாம் ராசியுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்றாங்களோ, எதற்காக கஷ்டப்பட்டு படிச்சு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களோ
அந்த ஒரு விஷயம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்ககிட்ட இருந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது. நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று முயற்சி பண்றீங்களோ அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வதோடு அந்த ஒன்றை அடைந்து மகிழ்ச்சியாக திரும்பக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இதுநாள் வரைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இருந்திருக்காது. ஆனா இனி நிச்சயமா நடக்கும். முக்கியமா இதற்கு முன்பு வேலை செஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த எண்ணம், அதற்குட வேலை செய்யணும்ன்ற ஒரு மனசே இல்லாம வேண்டா வெறுப்பா செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா இனி இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மனநிறைவுடன் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலைக்கு போற இடத்துல நமக்குன்னு பிடிச்சவங்க யாருமே இல்லையே, ஒரு நண்பன் கூட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. ரொம்ப நாட்களாகவே வேலைக்கு போகவா வேணாமான்ற ஒரு யோசனையோட தான் கிளம்புவாங்க, யோசனையோட தான் இருப்பாங்க, யோசனையோட தான் வரவும் செய்வாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நண்பர்கள் என்பது கிடைப்பார்கள். முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உண்மையான நண்பர்கள் என்பது கிடைப்பார்கள். இத்தனை நாள் வரைக்குமே தேவைகளுக்காகவும் முக்கியமா இவங்க விட்டு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காகவும் அடையணுன்றதுக்காகவும் ஒரு போலியான நண்பர்களாக நிறைய பேர் நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க உண்மையான நண்பர்களை பெற்றுக்கொண்டு எல்லாருடனும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சந்திச்சாங்களோ அதே இடத்துல மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். ஒரு சில தினங்களாகவே சொல்ல போனா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நோயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு, இதுல இருந்து விடுவிக்க முடியாதா, இதுல இருந்து நம்ம வெளிவர முடியாதான்னு ஒரு சில நோயினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். ஆனா கண்டிப்பா ஒரு சில தினங்கள் போகும்போது என்னுடைய நோய் முழுவதுமாக என்னை விட்டு போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை, அது ஒரு விதமான எண்ணங்கள் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவர்கள் நினைச்சாதான் அது நடக்காது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கிறாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையில அது நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை நாட்கள் நடக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிஜமாவே நடக்க போகுது. இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இவர்கள் கவலைப்படவோ இல்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் இவருடைய வாழ்க்கையில. தொழில் தொடங்கலான்னு ரொம்ப காலமா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்ட நேரங்கள்ல தொழில் தொடங்குவதற்கான சாதுவான எல்லா நேரங்களும் உங்களுக்கானதாக அமையும். முக்கியமா நீங்க தொழில் சில நாட்களுக்கு முன்பு தான் தொடங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. இப்ப வரைக்கும் அதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு மாற்றத்திற்காக. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாற்றம் என்பது ரொம்ப விரைவா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரிங்க, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனையுமே மாற்றி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை செய்ய போகுது. இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயம் நடக்குமா, இந்த ஒரு விஷயம் மாறுமா, அப்படி ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு எதை பத்தியும் அதிகமா யோசிச்சு நீங்க கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாறணுமோ, எந்த ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை மாற்றத்திற்குமானதாக மாறி நல்லதாகவே நடத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது, கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது. இவருடைய சிறு வயது காலங்களில் இவர்களுக்கு ஒரு சொந்தமான வீடு இல்லைன்றதுக்காக எத்தனையோ நபர்கள் இவர்கள் மற்றவர்கள் முன்பு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசி அவமானப்பட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி இவர்களுக்கு நம்ம தான் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக நிறைய நபர்கள் இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு முயற்சி பண்ணி தள்ளியே கூட இருந்திருக்காங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து மாற்று தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். இனி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிங்க, இந்த துலாம் ராசனுடைய வாழ்க்கையில மற்றவருடைய மதிப்புகளை பெற்று மற்றவர்கள் முன் சுயமரியாதையுடன் வாழ ஆரம்பிப்பார்கள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டக்கூடிய விஷயமே சுயமரியாதை மதிப்புன்றதை இழந்துட்டாங்க வாழ்க்கையில நிறைய காலங்கள்ல. ஆனா எப்படா நம்மளுடைய வாழ்க்கை நமக்கானதா மாறும்னு எதிர்பார்த்து வாழ்க்கையினுடைய அந்த வெறுப்பின் உச்சத்திற்கே போயிட்டாங்க இவர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்த்து நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இனி எந்த இடத்துலையும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது, கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்க போது கிடையாது. இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. இனி எதற்காகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க அதை எந்த அளவுக்கு ஏத்துக்க போறீங்க, நம்பிக்கையோடு இருக்க போறீங்கன்றதுதான் உங்களுடைய விருப்பம். காத்திருங்கள், காலங்கள் மாறிடுச்சு, கஷ்டங்களும் தீரும், நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி
அது நீங்கி நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்ற நபர்கள் நம்பாம, மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருந்தாலே போதுங்க. இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான மாற்றங்களை சந்திச்சிருவாங்க. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்பன்னு இல்லை, சின்ன வயசுல இருந்தே சொல்ல போனா பாத்தீங்கன்னா, யார் உதவிகள் கேட்டாலும் சரி, யார் இவங்க முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, உடனடியாக அவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ, தன்னால என்ன உதவியை செய்ய முடியுமோ அதை செஞ்சிருவாங்க. இப்ப வரைக்கும் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர்களாக தான் இருக்கிறார்கள். அதனாலதான் இவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் பெரும் அளவிலான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சுமக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்படுது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அத்தனையுமே இவருடைய வாழ்க்கையில லாபகரமாக முன்னேற்றங்களாக அமைய போகுது. எதை பற்றியும் கவலைப்படாம இருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கானதாகும், நல்லதே நடக்கும். நம்பிக்கை வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுதுன்னு பார்த்தாச்சு. நம்பிக்கை நல்லதே நடக்கும்.